Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த ஜேர்னியை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷனில் இது கடைசியாக வேலூரில் முடிச்சிருப்போம். வேலூர்லேருந்து ஈரோடில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இடம்னா வேலூரில் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஈரோடு வந்தாச்சு. அதை விலாகாக கவர் பண்ணலை. ஈரோட்லேருந்து ஒரு சூப்பரான புது ஜேர்னியை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேட்டூர் டேமுக்குன்னே ஒரு ட்ரெயின் ரன் ஆகுது இங்கே ஈரோட்லேருந்து. அந்த ட்ரெயினில் தான் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேம் பக்கத்துலேயே இந்த ட்ரெயின் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் மேட்டூர் டேம்னே ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினை கவர் பண்ணலாம் தான் இங்கே ஈரோடு வரைக்கும் வந்திருக்கும். இது இங்கே ஈரோட்லேருந்து டெய்லி ரன் ஆகிற பேசஞ்சர் ட்ரெயின் தான். இது ட்ரெயின் நம்பர் 06407 ஈரோடு ஜங்ஷன் டு மேட்டூர் டேம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். இது அந்த ட்ரெயினில் தான் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் கோச் பொசிஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு 3 அன்ரிசர்வ்டு, நடுவில் ஒரு எஸ்எல்ஆர், கடைசியில் 3 அன்ரிசர்வ்டு. எல்லா வண்டியிலும் முன்னாடி பின்னாடி எஸ்எல்ஆர் இருந்து தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வண்டியில் நடுவில் எஸ்எல்ஆர் இருக்குது. ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக இருந்தாலும் பாத்ரூம் செம்ம நீட்டாக க்ளீனாக தான் வச்சுருக்காங்க.
நம்ம டிராவல் பண்ண போகிற இந்த மேட்டூர் டேம் எக்ஸ்பிரஸை புல் பண்ணுற லோக்கோ வந்து ஈரோடு செட்டோட வேப் 4 தான் 22617. அந்த வண்டி தான் இன்னைக்கு நம்மள இங்கேருந்து மேட்டூர் டேம் ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே புல் பண்ணும். ஆக்சுவலாக இந்த வண்டியில் இங்கே கொஞ்சம் க்ரௌடு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் க்ரௌடே இல்லை. இந்த கோச்சில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறோம். அடுத்தடுத்த கோச்சில் ஃபுல் காலியாக தான் இருக்குது. இந்த ஈரோடு மேட்டூர் டேம் எக்ஸ்பிரஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 06407. புக்கிங் கிடையாது. இதோட அன்ரிசர்வ் ட்ரெயின் தான். கரெக்டாக ஈரோட்டில் காலையில் 5 o'clock டிபார்ட் ஆகுது. மேட்டூர் டேமுக்கு வந்து 7:45 அரைவல் போட்டிருக்காங்க. ஒரு 99 கிலோமீட்டர்ஸ் தான் ஈரோட்லேருந்து மேட்டூர் டேம். இந்த 99 கிலோமீட்டர்ஸை 2 hours 45 minutes கவர் பண்ணுது. ஏன் அவ்வளோ டைம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். எல்லா ஸ்டாப்புமே நின்று தான் போகும். ஒரு சில 2-3 ஸ்டாப் மட்டும் நடுவில் ஸ்கிப் ஆகும். மிச்சம் எல்லா ஸ்டாப்புக்குமே ஹால்ட் இருக்கு இந்த ட்ரெயினுக்கு.
நம்ம பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா என்ஜினுக்கு நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ஜினோட சவுண்ட் எல்லாம் சூப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. டே டைம் வெளிச்சம் வரட்டும், வந்த பிறகு நான் அந்த என்ஜின் ஷாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா காமிக்கிறேன். இங்க சங்கரி துர்க் இந்த ஸ்டேஷன்லயாச்சும் 4 ஏறுவாங்கன்னு பார்த்தா இங்க கூட ஒருத்தர் கூட ஏறல இந்த வண்டியில. சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. கரெக்டா ஒரு 7 minutes பிஃபோர் டைம்ல சேலம் வந்திருக்கு. ஆக்சுவல் அரைவல் பாத்தீங்கன்னா 6:19, வண்டி பாத்தீங்கன்னா 6:12 வந்துருச்சு. இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஈரோட்ல ஒரு 2 பேர் ஏறினாங்க. அதுக்கடுத்து காவேரி ஸ்டேஷன்ல ஒரு 3 பேர் ஏறினாங்க. மொத்தம் 5 பேர் ஏறினாங்க. நாங்க 2 பேர் இல்லாம மொத்தம் 5 பேர் ஏறினாங்க. அந்த 5 பேரும் இங்க சேலத்துல இறங்கியாச்சு. இப்ப நாங்க 2 பேர் மட்டும் தான் டிராவல் பண்ணிருக்கோம். இப்பதான் எல்லா கோச்சும் போய் பாத்துட்டு வந்தேன். நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். கார்டு இருக்காங்க, அவ்வளவுதான் இந்த வண்டியில.
இங்கே சேலம்லேருந்து நம்ம ட்ரெயின் வேற ஒரு ரூட்டில் பிரியும். இங்கேருந்து ஓசூர், தருமபுரி, பெங்களூர் போகிற ரூட் வழியாக போய் ஓமலூர் வரைக்கும் போகும். ஓமலூர்லேருந்து திருப்பி இன்னொரு ரூட்டு பிரிஞ்சு மேட்டூர் டேம், அது தனியாக ஒரு ரூட்டு போகும் மேட்டூர் டேம் வரைக்கும். அந்த ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம் இன்னைக்கு. ஓமலூர்ல கூட ஒருத்தர் ஏறல இந்த வண்டியில. ஏர்லி மார்னிங் வியூ. இது ஓமலூர் ஸ்டேஷன்ல எவ்வளவு அல்டிமேட்டா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் போன் கிளாரிட்டி இல்ல, ஃபாக் இருக்கு அந்த இடத்துலலாம். இந்த வண்டிக்கு பேட்ரனேஜ் பாத்தீங்கன்னா சுத்தம் ஒண்ணுமே இல்லை. அங்க 5 பேர் ஏறினாங்க, சேலத்துல இறங்கிட்டாங்க, யாருமே இல்லை. பட் ஆனா ஸ்டேஷன் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏறுவாங்க தான் நினைச்சு பார்த்தேன். எல்லாம் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க ஸ்டேஷன்ல. வண்டியில ஆளே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த நைட்டு மூணு ஷட்டர்ஸ் அப்படியே மூணபடியே தான் இருக்குன்னு. யாருமே திறக்கிறது கூட இல்லை. இந்த 2 விண்டோல நாங்க 2 பேர் போறோம். ஸோ நாங்க 2 பேர் திறந்து வச்சு உட்காந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான்.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ட்ரெயினே இல்லாத ரூட்ல ஏன் இத்தனை ட்ராக் டபுள் ட்ராக்லாம் போட்டிருக்காங்கன்னு யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா ஒரு கூட்ஸ் கிராஸ் ஆச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இங்க ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்கு, மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன். அதுக்கு வந்து கோல் சப்ளைக்காக தான் இனிஷியலா முன்னாடியே ட்ராக் போட்டிருக்காங்க. இப்போ பேசஞ்சர் சர்வீஸ்க்கு விட்டுருக்காங்க. இப்போ லெஃப்ட்ல அந்த லைன் போகுது தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு, ரைட் சைட்ல மேட்டூர் டேம் பிளாட்ஃபார்ம் வருது. நான் அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு 15 minutes ஏர்லியா மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கும். ஷெட்யூல் அரைவல் பார்த்தீங்கன்னா 7:45. ட்ரெயின் வந்து 7:30க்கு இங்கே மேட்டூர் டேம் ரீச் பண்ணியாச்சு. இந்த ட்ரெயின் வந்து ஒரு டெடிகேட்டட் ட்ராக் தான், வேற எந்த இது கூட ரேக் ஷேரிங் கிடையாது. இந்த ட்ரெயின் டெய்லி ஈரோடு மேட்டூர் டேம் ஈரோடு. காலையில் அங்கே 5 கிளம்பி இங்கே 7:45க்கு வரும். திருப்பி ஈவினிங் இங்கே 7:25 கிளம்பி நைட்டு 10:10க்கு ஈரோடு ரீச் ஆகுது. இது ஒரே ஒரு டெடிகேட்டட் ட்ராக் தான். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஸ்டேஷன் மெச்சேரி ரோடு, அதுக்கு அடுத்ததுலேருந்து ரொம்ப சீனிக்காக இருக்குது. இந்த மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து குட்டியுண்டு தான் இருக்குது. நேராக ட்ராக்ல வந்துட்டு எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே வந்து ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஸ்டேஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டிக்கு ஃபேர் நான் காமிச்சிருப்பேன். பட் ஆனால் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து மேட்டூர் டேம் வரைக்கும் ஒருத்தருக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணதால டிக்கெட்டில் 100 rupees மென்ஷன் ஆயிருக்கும். இந்த மேட்டூர் டேம் எக்ஸ்பிரஸ் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது மேட்டூர் டேமை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த வீடியோ வந்து இதுக்கு அடுத்த நாள், இது அடுத்து நம்ம ஷெட்யூல் டேட்டில் கரெக்டாக வந்துடும். மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான vlogs வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா.